வணக்கம். எம்ஹெச்சி கீழமை நீதிமன்றங்களுக்கான எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் வந்து காம்படிஷன்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா திருப்பூர், 2வது வந்து கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மசால்ஜிக்கு பார்த்துருந்தோம். பட் இந்த டைம் எக்ஸாமினர் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியில் வந்து ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா மே 25 அன்னைக்கு வந்து 1141வது நபராக அப்ளை பண்ணியிருக்காரு. இந்த அப்ளிகேஷன் நம்பரில் லாஸ்ட் ஒரு 5 டிஜிட்டை கன்சிடர் பண்ணி சொல்கிறோம். அப்போ ஒரு லாஸ்ட் இன்னும் 2 டேஸ் இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எப்படியும் சாலிடாக ஒரு 1500 நபர்கள் வரை அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். எவ்வளோ பேர்? 1500 நபர்கள் வரை அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வேக்கன்சி எவ்வளோ பார்த்தோம்னா எக்ஸாமினர், சீனியர் பெயிலி, ப்ராசஸ் சர்வர் இந்த 3 போஸ்டிங் சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் 8 வேக்கன்சி மட்டும்தான். இந்த 8 வேக்கன்சிக்கு அப்ராக்சிமேட்டாக 1500 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லும் போது இந்த காம்படிஷன் சொல்லும் போது லோ காம்படிஷன் சொல்லிடலாம். ஏன்னா அந்த ஒரு 8 வேக்கன்சிக்கு நம்ம எதிர்பார்த்தது ஒரு 1300 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ரேஞ்சில். அப்படின்னா அது லோ காம்படிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு 200 பர்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து தெரியுது. இருந்தாலுமே இது ஒரு லோ காம்படிஷனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம எதிர்பார்ப்பை விட ஒரு 200 பேர் கூடுதலாக தானே அப்ளை பண்ணியிருக்காங்க. 200 பேர் மட்டும் தானே. அதனால் இதையுமே நம்ம லோ காம்படிஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். அங்கே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு மே 24 அன்னைக்கு ஒரு பர்சன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 2588வது நபராக அப்ளை பண்ணியிருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 days 3 days தான் லாஸ்ட் டேட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அப்போ எப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக சாலிடாக ஒரு 2800லேருந்து 2900 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஓஏ போஸ்டிங் அப்படின்றத நம்மளால் வந்து ஒரு யூகத்துக்கு வர முடியுது. எவ்வளோ பேர்? 2800 முதல் 2900 நபர்கள் வர. அடுத்து இங்கே வேகன்சி பார்க்குறோம். இங்கே ஒன்லி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி காப்பீஸ் அட்டெண்டர் அது மாதிரிலாம் கிடையாது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் சொல்கிறதுனால இங்கே 53 வேகன்சிக்குமே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஓஏக்கான வேகன்சி தான். பட் இங்கே வந்து அப்ளை பண்ணுறது வந்து இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஓஏக்கு வந்து 2800 to 2900 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக நம்ம புரிஞ்சுக்கும் போது இங்கே காம்படிஷன் பார்த்தோம்னா லோ காம்படிஷன் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே நம்ம எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் போட்டி போடுவாங்க எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது பாதிக்கு பாதியாக 2800 2900 அதாவது பாதிக்கு பாதி தான் இங்கே காம்படிஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ லோ காம்படிஷன் தான் இங்கேயுமே. அதனால் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஓஏ போஸ்டிங் வந்து போட்டி அப்படின்றது குறைவாக தான் இருக்குது. மொத்தமாகவே இங்கே 53 வேக்கன்சியுமே 1:6 ரேஷியோவில் 1:5 ரேஷியோவில் வந்து அள்ளிட்டு போகும்போது எப்படியும் ஒரு 250க்கும் மேற்பட்ட வேத்துக்களை பார்த்தீங்கன்னா அள்ளிட்டு போவாங்க. அப்படிங்கும் போது இங்கே அப்ளை பண்ண 2900 பேருக்கு 250 பேர் அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ அதனால் குட் எஃபர்ட்டை போட்டு ஜாப் வாங்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.